Dear students, இப்போ fourth problem பாருங்க. Find the equation of the circle with the center 2, 3 and passing through the intersection of the lines 3x minus 2y minus 1 equal to 0 and 4x plus y minus 27 equal to 0. அதாவது ஒரு சர்க்கிளோடைய ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது சென்டர், அதுக்கப்புறம் ரேடியஸ். இந்த சென்டர் வந்து ஆரிஜின் 0,0 அப்படின்னு கொடுத்துருந்தா ரேடியஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஸ்கொயர் பண்ணி போட்டுடலாம். அப்படி சென்டர் வந்து ஆரிஜினா இல்லை அப்படின்னா சென்டரும் கொடுத்துருக்கணும், ரேடியஸும் நமக்கு தனியாக கொடுத்துருக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் 2,3ன்னு கொடுத்தாச்சு. அப்போ இந்த சர்க்கிள் வந்து சென்டர் வந்து ஆரிஜின் கிடையாது. அப்போ ஹெச் கமா கே. அப்போ நம்ம என்ன ஈக்குவேஷனை பயன்படுத்தணும் கேட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது. அதில் இந்த ஹெச்சுக்கும் கேக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2,3 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆர் தெரியாது. ஆறு தெரிஞ்சாதான் அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ரேடியஸ் வந்து கொடுக்கல. ஆனால் வேற என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அண்ட் பாசிங் த்ரூ த intersection of the lines 3x minus 2y minus 1 equal to 0 and 4x plus y minus 27 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு லைன்ஸும் மீட் பண்ணுதுல்ல, ரெண்டு லைன்ஸும் இன்டர்செக்ட் பண்ணிக்குது, அதை கட் பண்ணிக்குது, ரெண்டு லைன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று வெட்டிக்குது. அந்த வெட்டும் புள்ளி வழியாக இந்த சர்க்கிள் போகுது அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ வெட்டும் புள்ளி வழியாக சர்க்கிள் போகுது அப்படின்னா அந்த ரெண்டு லைன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து சர்க்கிள் மேலே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த பாயிண்ட்டை வந்து சர்க்கிளோட சமன்பாட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரேடியஸ் கிடைச்சிடும். புரிஞ்சுதா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ண போறோம். ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து என்ன செய்ய போறோம்? சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன செய்ய போறோம்? ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போறோம். புரியுதா? அதாவது சர்க்கிள் மேல இருக்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போறோம். புரியுதா? ஸோ சால்விங் தி டூ கிவன் ஈக்குவேஷன்ஸ். தமிழ்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி லைன்ஸ். தமிழ்ல வந்து இரண்டு கோடுகளின் சமன்பாடுகளை தீர்க்க அப்படி போடுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன்ஸ். புரியுதா? அப்போ சால்வ் பண்ணும்போது தெரியும், நீங்கள் ஏற்கனவே பண்ணதான். என்ன பண்ணிக்கோங்க, 3x மைனஸ் 2y இங்கே வச்சுக்கோங்க. 3x மைனஸ் 2y இந்த ஈக்குவல் டு 1 அந்த சைடு கொண்டு போயிருங்க. போனால் என்ன ஆகும்? ஈக்குவல் டு -1 அங்கே போனால் +1 ஆகிடும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன இருக்கு? அடுத்தது வந்து 4x + y = 27 இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, 4x + y 27 ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஈக்குவல் டு 27 ஆகிடும். -27 அங்கே போனால் +27 ஆகிடும். இது ரெண்டையும் நாங்கள் சால்வ் பண்ணணும். புரியுதா? இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்தது வந்து ஈக்குவேஷன் 2. புரியுதா? எப்படி சால்வ் பண்ணலாம்? வந்து ஈஸியாக பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2yன்னு ஆகிடும். மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் -2y இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இது பண்ணாலே போயிடும் இல்லையா, கூட்டினாலே போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் புரியுதா, இன்ட்டு 2 பண்ணீங்கன்னா என்ன ஆகணும் உங்களுக்கு? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுங்கட்டா 2 4s are 8x + 2y சரியா ஈக்குவல் டு அந்த பக்கம் 2 × 27 பண்ணீங்கன்னா 54 சரியா, 54. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ அப்படியே எழுதிட்டு ரெண்டையும் கூட்டினாலே என்ன ஆகணும், உனக்கு வந்து இந்த 2yங்கிற ஒய் டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படியே கூட்டுங்க. ஸோ +2y - 2y கூட்டினீங்கன்னா கேன்சல் ஆகுமா? ஸோ இப்போ உனக்கு என்ன ஆகும்னா பை ஆடிங் அப்போ என்ன கிடைக்கும்னா 8x + 3x கூட்டினீங்கன்னா 11x புரியுதா? இந்த +2y - 2y கேன்சல் ஆகும். இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 55. இப்போ எக்ஸ்னா அப்படியே அந்த சைடு கொண்டு போய் 55ஆல் டிவைட் பண்ணுற 55/11 வந்து 5 ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? எக்ஸ் = 5. புரிஞ்சுதா? இப்போ இந்த x = 5 அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட்லயும் போடலாம், செகண்ட்லயும் போடலாம். புரியுதா? சப்ஸ்டியூட்டிங் x = 5 செகண்ட்லேயே போடுங்கல்ல இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ போட்டால் என்ன ஆகும் பாருங்க,
4 இன்ட்டு எக்ஸ் இல்லையா? அப்போ வந்து 4 இன்ட்டு 5 4 இன்ட்டு 5 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 27 ரைட்டா? ஈக்குவல் டு 27. அப்போ அந்த 4 இன்ட்டு 5 20 இல்லையா? 20 அங்கே கொண்டு போயிடுங்க. ஸோ 20 வந்து நீங்கள் ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த பக்கம் வந்து ஒய் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 27 மைனஸ் 20. இந்த மைனஸ் 20 எப்படி புரியுதுல்ல? இந்த 4 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணால் 20, ரைட் சைடு கொண்டு 27. அப்போ அதுலேருந்து என்ன கிடைக்கும்? ஒய் ஈக்குவல் டு 7 கிடைக்கும். அப்போ வந்து என்னன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அதாவது தமிழ்ல வந்து வெட்டும் புள்ளி. இன்டர்செக்ஷன் இஸ் என்னது? 5,7 and also என்னது? also it lies on the circle. அந்த சர்க்கிள் மேல இது அமைஞ்சிருக்கு. நான் தமிழ்ல கொடுத்துறேன். சரி, இப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 5,7 ரெண்டே சால்வ் பண்ணிட்டா x ஈக்குவல் டு 5 y ஈக்குவல் டு 7. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 5,7 அண்ட் ஆல்சோ இட் லைஸ் ஆன் த சர்க்கிள். இது வந்து சர்க்கிள் மேல அந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நம்ம வந்து சென்டர் வந்து h, k அப்படிங்கிற ஃபார்முலா எடுக்கும் பொழுது x மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் k த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறீங்க? h, k ஈக்குவலாக 2,3 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா உனக்கு x-க்கு பதிலாக 2 போடுங்க, k-க்கு பதிலாக 3 போடுங்க. ஏன்னா சென்டர் வந்து 2,3 நமக்கு வந்து கொடுத்துருக்கு. புரியுதா? இப்போ இந்த ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 5,7 சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட்டிங், ஏன்னா அந்த பாயிண்ட் வழியே அது போகுது இல்லையா? சப்ஸ்டியூட்டிங் என்ன பாயிண்ட்? 5,7. தமிழ்ல வந்து 5,7 பிரதியிடன்னு போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 5 போடுங்க. அப்போ இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 5, ஒய்க்கு பதிலாக 7 இதில் பிரதியிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா எக்ஸு பதிலாக 5 போட்டோம்னா 5 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், இங்கே வந்து 7 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆர் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாற்றிக்கோங்க அப்படியே, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு புரியுதா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இப்போ 5 மைனஸ் 2னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 4 மைனஸ் 3 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ வந்து 9 ப்ளஸ் 16 புரியுதா? 9 ப்ளஸ் 16 கூட்டினா என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு 25. ஸோ அதுலேருந்து ஆர் மட்டும் வேணும்னா இல்லை அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆர் ஸ்கொயரோட போதும். அப்போ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ரிக்வயர்டு சர்க்கிளில் வந்து என்ன பண்ணுறீங்க? ஆர் ஸ்கொயரை தூக்கிட்டு அதுக்கு பதில் என்ன போட்டுறீங்க? 25 போட்டுறீங்க. புரிஞ்சுதா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ரிக்வயர்டு சர்க்கிள் இஸ் என்ன, நம்ம என்ன வந்து இதெல்லாம் கேட்கல, அதனால ஆர் ஸ்கொயருக்கு பதில் ஜஸ்ட் 25 போட்டுங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் கணக்கு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க.